ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துருக்கேன். இதை ஏன் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு கிரேவி நல்ல திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும். அதனால் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க. அதோட ஸ்மெல் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த பன்னீர் மசாலா நல்ல ஒரு டேஸ்டியாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அது மிக்ஸி ஜார் அது வாஷ் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்க போகிற பன்னீர் பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணது. அதாவது நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். வீட்டில் பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அது நான் பன்னீர் பண்ணியிருந்தேன். அதோட எண்டு கார்டு அதோட வீடியோ நான் லிங்க்கு எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வீட்டிலையே செஞ்ச பன்னீர் தான். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி அதை கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கி நல்லா சூப்பரான மணமான ஒரு பன்னீர் மசாலா நமக்கு கிடைக்கும். இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் வச்சு பண்ணினதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.